தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் கார்த்தியுடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்றத இவங்க கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா கார்த்தியை இந்த வீட்டில் டிரைவர், சிலம்பம் இப்படி தான் சொல்லி கூப்பிடுறாங்க. அவருடைய உண்மையான பெயர் கார்த்தி தான் அப்படின்றது இந்த வீட்டில் இருக்க மயில் வாகனத்துக்கு மட்டும்தான் அவங்களுக்கு உண்மை தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது. ஸோ அவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சந்திரா ஒரு பிளானை போடுறாங்க. அந்த பிளான் படி இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணி வீட்டுக்கு வருது. அப்போது சந்திரா வந்ததுமே அந்த இன்விடேஷனை ஓப்பன் பண்ணி படிக்கிற மாதிரி படித்து பார்த்துட்டு மாப்பிள்ளுடைய பெயர் மாறி இருக்கு அப்படின்னு சொன்னதும் ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த இன்விடேஷனை பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு சாமுண்டீஸ்வரி இது சாதாரணமாக தான் எடுத்துக்கிறாங்க. இது பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஒரு எழுத்து 2 எழுத்து மிஸ்டேக் ஆகலாம், அது எப்படி ஒரு பேரே மிஸ்டேக்காக இருக்குன்னு சந்திரா ஒரு கேள்வியை எழுப்ப எல்லாருமே செம்ம ஷாக்காக தான் ஆகுறாங்க. அப்போ தான் சந்திரா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே சிலம்பத்தை கை காமிக்கிறாங்க, அதாவது கார்த்தியை கை காமிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த டிரைவர் தான் அப்படின்னு சொல்லி கை காமிக்கும் போது இதுக்கும் தனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு கார்த்தி சொன்னாலும் அதை சந்திரா அப்படியே மாற்றி பேசுகிறாங்க. இல்லை, இது எல்லாத்துக்கும் காரணம் இவனை தான் இருக்கும், இவன் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கார்த்தியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடவே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாலும் அந்த இடத்துல ஒரு செக் வைக்கிறாங்க. அப்போது உன்னுடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல பதில் கார்த்தினால சொல்ல முடியல. அப்போது கார்த்தியை காப்பாற்றுறது இங்கே மயில் தான். ஸோ அவருடைய உண்மையான பெயர் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியும், இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் பேரை சொன்னேன், நீ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி இவர் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு அடிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா இவர் பேர் கிங்குங்கிறாங்க. கிங்கா அப்படிங்கும்போது கிங்னா என்ன, ராஜா தானே, அந்த ராஜா தான் அவருடைய பேர் அப்படின்னு சொல்லி மயில் வாகனம் தான் கார்த்தியை காப்பாற்றி விட்றாங்க. ஆனால் அதை சந்திரா நம்பவே இல்லை. ஸோ அதை சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் அவருடைய பேர் ராஜா தான், சரி விடு, ஏன் ஒரு பெரிய பிரச்சனையை ஆகுற அப்படின்னு சொல்லும்போது, சரி குலதெய்வம் கோவிலுக்கு வேற இது மாதிரி பத்திரிக்கை வைக்க வரோன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அப்போ கார்த்தி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ ஒரே ஒரு இன்விடேஷனை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன், அதை வச்சு கோவிலில் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி நேராக பிரிண்டிங் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போய் இது மாதிரி பேர் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே பேசும்போது, நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை தான் நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கோன்னு அவங்க அந்த பேப்பர் எடுத்து காமிக்கிறாங்க. கார்த்திக்கு சந்தேகம் வந்துருச்சு. சரி சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒர்க் பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க அது ரிப்பேர் ஆகிடுச்சு, ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு, அதை ரிப்பேர் பண்ண எடுத்துகிட்டு போயிருக்காங்க, இன்னும் 2 days மாட்டிடுவாங்கன்னு சொல்லி அங்கேயும் போயிடுச்சு. ஸோ கார்த்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி ஒரு இன்விடேஷனை பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் பிரிண்ட் பண்ண நின்றுட்டுருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரேவதி அந்த குழந்தைய பார்க்குறதுக்காக, அதாவது தீபா அப்படின்ற குழந்தைய பார்க்குறதுக்காக ஆசிரமம் வந்திருக்காங்க. தீபாவையும் மீட் பண்ணுறாங்க. ஸோ இதற்கிடையில் சந்திரா தீபாவை மீட் பண்ணி அந்த டிரைவர் ஏதோ சதித்திட்டத்தோடு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கான் அப்படின்ட்டும், உங்கள் அம்மா வாயாலேயே அவனை தாலி கட்ட சொல்ல வைக்கணும்னு அவன் ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ உஷாராக இரு அப்படின்னு சொல்லி இங்கே தீபாவுக்கு வேறு ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு சந்திரா போகிறாங்க. ஸோ இருந்தாலும் சந்திராவுடைய மனசில் இந்த சிலம்பத்தை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் விரட்டியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவு கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்குள்ள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வார சண்டே ஸ்பெஷல் இந்த சீரியல் தான் ஒளிபரப்பாக போகுது. இதில் சாமுண்டீஸ்வரி குடும்பம் ப்ளஸ் கார்த்தி இவங்க எல்லாருமே குலதெய்வம் கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே கோவிலில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த சுவாமி மேலே யார், அதாவது மாலையை தூக்கி போட்டாக்க இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த கோவில் பூசாரி சொல்லும்போது, மகேஷ் தீபா இவங்க 2 பேரும் போடுறாங்க. மகேஷ் போட்ட மாலை சாமி கழுத்தில் விழுந்துடுது. ஆனால் தீபாவை போடக்கூடிய மாலை பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம கார்த்தியுடைய கழுத்தில் போய் விழுது. ஸோ ப்ரொமோவும் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் எபிசோட் ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்குள்ள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.